ட்ரஸ்ட் வாலெட் நல்ல வாலெட்டா, பெஸ்ட் வாலெட்டா, லாங் டைம் கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அது நல்லமா? ட்ரஸ்ட் வாலெட் ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட் தான். நான் கஸ்டோடியல் வாலெட்னா உங்களோட கிரிப்டோ கரன்சியை இன்னொரு ஆக்களில் கொடுத்து பாதுகாப்பாக வைக்காமல் நீங்கள் உங்களோட செல்ஃப் கஸ்டோடியில் பாதுகாப்பாக வைக்கிறது. ஏன்னா அந்த வாலெட்டை சீட் ஃப்ரேஸ், வாலெட்டை ப்ரைவேட் கீலாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல வாலெட் தான். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளில் வைக்கிறத விட ட்ரஸ்ட் வாலெட் நல்ல வாலெட் தான். ஆனால் அது பெஸ்ட்டான வாலெட் இல்லை. ஏன்னா அது ஒரு ஆன்லைன் வாலெட். இது உங்களோட ஃபோனில் எப்போயுமே ஆன்லைன் எக்ஸஸோட இருக்கிறதால எப்போ வேணாலும் உங்களோட ஃபோன் ஹெக் ஆகக்குள்ள அந்த ஃபோனை ஹெக் பண்ண வாரவன் உங்களோட வாலெட்டுக்குள்ள போய் உங்களோட சீட் ஃப்ரெஷ் எடுத்து உங்களோட வாலெட்டை ஹெக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், எங்கள் ஃபாலோவர்ஸ், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு கூட நிறைய தரம் இந்த ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் வாலெட் எல்லாம், அதாவது நான் கஸ்டோடியல் வாலெட்டாக இருந்தாலும் அது ஆன்லைன் வாலெட்டுங்கிறதால அதை ஹெக் அதில் நிறைய பேருக்கு ஹெக்குகள் நடந்துருக்கு. ஸோ உங்களுக்கு லாங் டைமுக்கு கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே உங்களோட கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னால் ஹாட் வாலெட்டில், நான் கஸ்டோடியல் ஹாட் வாலெட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹாட் வாலெட் என்னென்னா அதுக்கு அதோட ப்ரைவேட் கீயை நம்ம எதுனான ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்றுலையோ எதுனான வெளியில் வைப்போம். அந்த டிவைஸுக்கு டிரெக்டாக இன்டர்நெட் அக்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிரிப்டோ வாலெட்டை நீங்கள் உங்களோட இது ஆன்லைன்லேங்க நான் பார்த்துக்கலாம். ஓகே, வாலெட் உங்களோட ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வாலெட்டை நீங்கள் எக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கீயில் சைன் பண்ணணும். அந்த ப்ரைவேட் கீங்க இருக்குன்னு சொன்னால் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு டிவைஸில், இல்லாட்டி ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு டிவைஸில், எப்படின்னா ஒரு டிவைஸ் ஒன்று ஆஃப்லைனாக இருக்கும். நீங்கள் உள்ளுக்கு பணம் கொண்டு வரதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியில் பணம் அனுப்பணுன்னா அந்த ஃபிசிக்கல் டிவைஸோட நீங்கள் சைன்இன் பண்ணினா தான் பணத்தை வெளியில் எடுக்கலாம். அதுதான் பேசிக்கலாக இந்த ஹார்ட்வேர் வாலெட்டுற கன்செப்ட். ஸோ இதனால் நாளைக்கு உங்களோட வாலெட்டை, உங்களோட ஃபோனை, உங்களோட கம்ப்யூட்டரை ஹெக் ஆகி ஒரு ஹெக்கர் ஒன்று உங்களோட உள்ளுக்கு வந்து உங்களோட வாலெட்டை பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த வாலெட்டில் இருக்கிற ஃபண்டை அவர் வெளியில் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஆன்லைன் ஹெக்கருங்கிறதால அவர்கிட்ட அந்த ஃபிசிக்கல் டிவைஸ் இருக்காது. ஃபிசிக்கல் டிவைஸ் ஆட்டைக்கணும் உங்களோட கையில் இருக்கும். ஸோ அதனால் அவரால் ஃபண்டை கையில் எடுக்க முடியாது. அப்படி இருக்கக்குள்ள உங்களோட வாலெட் பயங்கர சேஃப். ஸோ நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணணுன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் வைக்கிறது முட்டாள்தனம். ட்ரஸ்ட் வாலெட்டுங்கிறது ஒரு டெம்பரரியாக நீங்கள் டே டு டே லைஃபுக்கு பாவிக்கிற கிரிப்டோ கரன்சியில் வைக்கிறதுக்கு ஓகே. ஆனால் நான் அப்போ விட அதில் நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க்கையும் நான் எந்த வழியிலையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க்கெல்லாம் ஒரு வெப்3 வாலெட். வெப்3 வாலெட்டுங்கிறதால நீங்கள் வெப்3 எப்ஸுகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏர் ட்ராப்ஸுகள் அப்படி இல்லைன்னா வெப்3யில் நான் லான்ச் பேடுகள் என்னென்ன செய்கிறதுக்கு அதோட தேவைக்காக மட்டுமா யூஸ் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளை நீங்கள் தேவைக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வெப்3 வாலெட்டுகளையும் தேவைக்காக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதில் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுங்கிறது எக்ஸ்சேஞ்சில் தேவைகளுக்கு பாவீங்க. வெப்3 வாலெட்டை வெப்3 தேவைகளுக்காக பாவீங்க. நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணணும்னா ஹார்ட்வேர் வாலெட்டை மட்டும் பாவீங்க. பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட்டை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்டுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டை டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறேன், எங்கே வாங்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். அடுத்தது ஹார்ட்வேர் வாலெட்டை தயவு செய்து போய் கூகுள்லேயோ இதில் ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ மற்றது ஈபே, சிலாக்கள் ஈபே, அமேசானில் போய் தரோம். அவ்வளோ புத்திசாலித்தனம். ஓகே, வாலெட்டுங்கிறது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் போய் அதை அமேசானில் ஈபேயில் தேடிங்கன்னா எவனோ ஒருத்தர் அந்த வாலெட் எடுத்து அதில் பக்கு வச்சு அப்படி இல்லாட்டி அவனும் ஆல்ரெடி அந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணி போட்டு உங்களுக்கு விற்பான். நீங்கள் எப்போ அதுக்குள்ளே பணத்தை கொண்டு வரீங்களோ அதை அப்போ ஹெக் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஸோ வாலெட்டில் டீல் பண்ணக்குள்ளே கடும் கவனமாக இருங்க. ஒரிஜினல் அவனோட வெப்சைட்டில் போய் ஒரிஜினலாக டிரெக்டாக வாங்கி எடுங்க. அடுத்தது டிரெக்டாக வாங்கினாலும் அதில் சில சேஃப்டி மெசேஜ்கள் வச்சுப்பாங்க. அந்த சேஃப்டி மெசேஜ்கள் பிரேக் ஆகாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்து இந்த ஹார்ட்வேர் வாலெட்டெல்லாம் வாங்கிக்கொள்ளுங்க. முட்டாள்தனமாக போய் ஈபே, அமேசானில் போய் தேடாதீங்க. சில ஒரு நாள் சொல்கிற ஒரு ஆள் நான் போய் இது ப்ளே ஸ்டோரில் தேடி பார்த்தேன் ஹார்ட்வேர் வாலெட்டுன்னு, ட்ரஸ்ட் வாலெட் வருது, அதான் ஹார்ட்வேர் வாலெட்டுன்னு கிடைச்சேன். உங்களை என்ன ஹோல்டுறேன் நான். தயவு செய்து அங்கே நம்ம எடுக்காதீங்க. அதெல்லாம் ஹார்ட்வேர், ட்ரஸ்ட் வாலெட்டுங்கிற ஹார்ட்வேரில் ஜஸ்ட் ஒரு வெப்3 வாலெட். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க? நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணீங்களா, இல்லாட்டி இதை மாதிரி சும்மா வெப்3 வாலெட்டு இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளில் உங்களோட லாங் டைம் பணத்தில் வச்சு ஜோக் அடிங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.